அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து மட்டன் பாயா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாயா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி ஒரு 6 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிப்புக்கு எண்ணெய், பட்டை, லவங்கம், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய், கசகசா போட்டு அரைச்ச அந்த பேஸ்ட் வந்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வேக வச்ச பாயா வந்து அதில் ஊற்றி கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் பாயா வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் இது ரொட்டி, தோசை இது எல்லாத்துக்கும் வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சாப்பாடுக்கெலாம் வந்து நல்லா இருக்காது, ஒயிட் ரைஸ்க்கெலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச